இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வீட்டு உபயோகத்திற்கான எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் தற்போது இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க என்பதை பற்றியும், இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கான எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் என்ன நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். அது செக் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிலிண்டர் விலை உயர்வு சம்மந்தமான வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் தற்போது இல்லைன்னா முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்வுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு, வீட்டு உபயோக சிலிண்டர் விலை ரூபாய் 50 உயர்த்தப்பட்டதுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெட்ரோல் டீசல் மீதான கடல் வரி உயர்த்தப்பட்ட உடனே சிலிண்டர் விலையை மத்திய அரசு உயர்த்தியது. இந்த விலையேற்றம் நாளை முதல் அமலுக்கு வருவதாக கூறப்பட்டுள்ளது. இதுதான் சிலிண்டர் விலை சம்பந்தமாக வெளியான அறிவிப்பு. தற்போது வீட்டு உபயோகத்துக்கான சிலிண்டர் ரூபாய் 50 அதிகப்படுத்திட்டாங்க. அது நாளை முதல் அமலுக்கு வரும் என்று கூறப்பட்டது. அடுத்ததான் உங்களுடைய கேஸ் ஏஜென்சிக்கான சிலிண்டர் ப்ரைஸ் என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ண ஆப்ஷன் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் நேம் மற்றும் கேஸ் ஏஜென்சி நேம் மட்டும் என்டர் பண்ணி சிலிண்டருக்கான ப்ரைஸ் என்னென்னு நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இதனை எப்படி உங்கள் மொபைலை பயன்படுத்தி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறது, அதற்கான ப்ரொசீஜர் என்னென்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிங்க. அதில் கூகுள் சர்ச்சில் போயிட்டு சிஎக்ஸ் இந்தியன் ஆயில்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். அந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணி வைக்க கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே சிஎக்ஸ் இந்தியன் ஆயில் .in ஒரு வெப்சைட் ஷோ ஆகும். கஸ்டமர் போர்ட்டல்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த வெப்சைட்டை செலக்ட் பண்ணுங்கள். வெப்சைட் செலக்ட் பண்ண ஒரு 5 செகண்ட்ஸ் ஆகும். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இதிலே உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இதிலே பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரைஸஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ப்ரைஸஸ்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். ப்ரைஸஸ் கொடுத்தோன்னே ஒரு 5 செகண்ட்ஸ் லோட் ஆகும். லோடாக கம்ப்ளீட் ஆன பிறகு ஆட்டோமேட்டிக் நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆன பிறகு பாட்டமில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதிலே ப்ராடக்ட் ப்ரைஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். ப்ராடக்ட் ப்ரைஸ் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகிடும். நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களோட ஸ்டேட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லாம் தமிழ்நாடு தான் இருப்பீங்க. தமிழ்நாடு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். அடுத்ததான் டிஸ்ட்ரிக்ட் என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாமே ஷோ ஆகும். ஒரு 5 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களோட டிஸ்ட்ரிபியூட்டர் என்னவோ டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ணிக்கங்க. டிஸ்ட்ரிபியூட்டர் செலக்ட் பண்ண பிறகு சர்ச்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். டிஸ்ட்ரிபியூட்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே லோட் ஆகும். லோட் ஆகி கம்ப்ளீட் ஆன பிறகு சீரியல் நம்பர், ப்ராடக்ட் நேம், அமௌண்ட் எல்லாமே ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா 14 சொல்லிட்டு சிலிண்டர் ப்ரைஸ் கொடுத்துருப்பாங்க. 14.2 kg எல்பிஜி சிலிண்டர் ஃபில்லட்னு சொல்லியிருக்கும். அதோடைய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நியூ ப்ரைஸ் உங்களுக்கு டுமாரோ தான் ஷோ ஆகும். இன்றைக்கி சிலிண்டருடைய ப்ரைஸ் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ள முடியும். இந்த மெத்தடை பயன்படுத்தி எல்பிஜி கேஸ் சிலிண்டர் ப்ரைஸ் செக் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு இஷ்டம் கொடுக்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ரெஸ்ட் டவுட் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.